நான் எப்போ உனக்கு சமைச்சு சோறு போட்டாலும் ஒருவேளை தாகம் வந்துருச்சுன்னா தண்ணியை குடிக்கணும், அதை அண்ணாந்து குடிக்கிறோம்டான்னா. அம்மா புள்ள ஏமான்னு கேட்குற பொழுது, உன் தாகத்தை தீர்த்து உனக்கு தண்ணி தந்த இறைவன் அவன் இருக்கிறது மேலடா, அவனுக்காக ஒரு நன்றி சொல்லணும்டா அப்படின்னு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் நன்றி சொன்னவன் உலகத்தில் நம்ம மட்டும்தான், வேறு எவனுமே இல்லை. ஆனால் என்ன கன்றாவியே தெரிய இந்த தண்ணியை மட்டும்தான் ரொம்ப விரும்பி நம்ம சாப்பிட்றோம். ஆமாம், அந்த குடிக்கிற வழக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தவன் யார் தெரியுமா? வெள்ளைக்காரன். இந்த நாட்டை விட்டு வர பொழுது அவன் சொல்லிட்டு தான் போனேன், நீங்கள்லாம் மாடு மாதிரி இழக்கிறாள்கடா, சாப்பிடணும், அளவோடு சாப்பிடணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனேன். நம்ம அளவோட சாப்பிட்றோம், மாடு மாதிரி சாப்பிட்றோம். என்ன பண்ணுறது? இந்த நிலையில் உட்காந்துருந்தா இதெல்லாம் நிறைய வருத்தமான விஷயம் நிறைய இருக்குது. அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு.